ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு லாங் வீடியோ பார்ப்போமா. நான் இன்றைக்கி வந்து ப்ளூ கலர் கத்திரிக்காய், அதுவும் முட்டை கத்திரிக்காய் கிடச்சிது. இதை வச்சு தான் எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு வைக்க போகிறேன். இதுக்கு வந்து காம்பு எடுத்துகிட்டு யூஸ் பண்ணலாம், காம்பு எடுக்காமலே யூஸ் பண்ணலாம். நான் காம்பு எடுத்துகிட்டு யூஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து கத்திரிக்காய் வந்து ரெண்டாக வந்து லைட்டாக வகுந்துக்கிட்டேன். இதுக்கப்புறம் ஒரு கடாயில் அப்படியே கத்திரிக்காய் சேர்த்து லைட்டாக ஒரு 2 நிமிஷம் விட்டுருந்தேன். ஏன்னா அதில் இருக்க தண்ணி வந்து போயிடும். ஏன்னா எண்ணெயை ஊற்றிட்டு கத்திரிக்காய் போட்டோன்னா அந்த எண்ணெய் கூட அந்த தண்ணி கத்திரிக்காயில் இருக்க தண்ணி சேர்ந்துச்சுன்னா அது வந்து கொஞ்சம் ரொம்ப தெறிக்கும். அதனால் வந்து லைட்டாக கத்திரிக்காய் வதக்கிட்டு அதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன். என்னென்னா நல்லெண்ணெய் இல்லை வந்து கடலெண்ணெய் எதுனா இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து சேர்த்துக்கோங்க. ஏன்னா இதில் செய்யும்போது ரொம்ப சூப்பராக டேஸ்டியாக இருக்கும். அந்த கத்திரிக்காய் நல்லா வதங்க விட்டுட்டு ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுட்டேன். அந்த கத்திரிக்காய் வதக்கின எண்ணெயிலேயே கொஞ்சமாக கடுகு, வெந்தயம், சீரகம் எல்லாத்தையும் சேர்த்து தாளிச்சிட்டேன். என்கிட்ட கருவேப்பிலை இல்லை, உங்கள்கிட்ட கருவேப்பிலை இருந்துச்சுன்னா அதையும் சேர்த்து போட்டு நல்லா வந்து வதக்கிக்கங்க. இதுக்கப்புறம் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் அது கூட சேர்த்துக்கிட்டேன். ஒரு பச்சை மிளகா வந்து 2-3 அதை கட் பண்ணி போட்டுக்கிட்டேன். சின்னதாக பூண்டும் கட் பண்ணி அது கூட சேர்த்துக்கிட்டேன். இந்த மாதிரி சேர்த்து நல்லா வதக்கிக்கங்க. நல்லா பொன்னிறமாக ஆகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கங்க. இதுக்கப்புறம் கொஞ்சமாக கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியும் அது கூட சேர்த்து நல்லா வதக்கிக்கிட்டேன். ஏன் வந்து நல்லெண்ணெய் ஊற்ற சொல்கிறேன் அப்படின்னா, இந்த கத்திரிக்காவுக்கு வந்து நல்லெண்ணெய் ஊற்றும்போது ஒரு ரொம்ப சூப்பரான ஒரு டேஸ்ட் வரும். இப்போ நார்மலாக சமைக்கிற எண்ணெயில் அந்த மாதிரி ஒரு டேஸ்ட்டே வராது. இதுக்கப்புறம் பாருங்கள் நல்லா வதங்கினதும் இது கூட கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கிட்டேன். இன்றைக்கி வந்து நான் 2 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூளும் 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூளும் சேர்த்துருக்கேன். ஏன்னா என் மிளகாத்தூள் வந்து ரொம்ப காரமாக இருக்குது. அதனால் வந்து நான் வந்து மிளகாத்தூள் 1 ஸ்பூனு 2 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துருக்கேன். இதை நல்லா சேர்த்து நல்லா எண்ணெயிலே ஒரு 5 நிமிஷம் அப்படியே வதக்கி விட்டுருங்க. நம்ம அந்த மசாலாலாம் அந்த எண்ணெயிலே லைட்டாக வதக்கும்போது ஒரு இன்னும் சூப்பரான ஒரு ஃப்ளேவர் வரும். இதுக்கப்புறம் ஒரு லெமன் சைஸ் புளியை வந்து ஊற வச்சுருந்தேன். அதையும் வந்து கரைச்சி எடுத்து அது கூட சேர்த்தாச்சு. அதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். எக்ஸ்ட்ரா வந்து 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து அதையும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். நல்லா வந்து ஒரு 2-3 நிமிஷம் அப்படியே கொதிக்க விட்டுருங்க. நல்லா ஓரளவுக்கு அந்த மேலே நுர கூட்டி வரும்போது நம்ம ஆல்ரெடி வதக்கி வச்சுருக்க அந்த கத்திரிக்காவை அது கூட சேர்க்குறோம். இன்னும் வந்து அது வந்து எப்படின்னா இந்த கத்திரிக்காவோடு அது சேர்ந்து நல்லா கொதித்து வரணும். அப்படிங்கிறப்போ ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். இந்த கத்திரிக்காய் வந்து ப்ளூ கலர் கத்திரிக்காயில் தான் வைக்கணும். பச்சை கலர் கத்திரிக்காய் இருக்கும் பார்த்திங்களா, அதில் வச்சிங்கன்னா அவ்வளோவா டேஸ்ட்டாக வராது. அது வந்து இந்த பிஞ்சு கத்திரிக்காய் மாதிரி வைக்கும்போது தான் இன்னும் ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா பாருங்க, நான் எவ்வளோ அளவுக்கு தண்ணி வச்சுருந்தேன், நல்லா கொதித்து நல்லா சுண்டி இந்த அளவுக்கு வரணும். அதே மாதிரி கத்திரிக்காயும் வந்து இதில் போடும்போது இந்த மசாலா கூட சேர்ந்து ஒரு விதமாக கலர் வந்து சேஞ்ச் ஆகி வரும். கத்திரிக்காய் போட்டதும் ரொம்ப நேரம் கிண்டிகிட்டே இருக்காதீங்க. ஏன்னா எண்ணெயிலே நம்ம வதக்கியிருப்போம் இல்லையா, அதில் கொஞ்சம் நேரம் வதங்கியிருக்கோம். இதையும் போட்டு ரொம்ப கிண்டிகிட்டே இருந்தோன்னா நல்லா உடஞ்சிரும். அப்புறம் இந்த கத்திரிக்காய் குழம்பு, அந்த முட்டை கத்திரிக்காய் குழம்பு சொல்கிறேன், அது வந்து வேறு மாதிரி ஆயிரும். இந்த மாதிரியே விட்டுருங்க. லைட்டாக வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்காங்க. இந்த குழம்போட அந்த மசாலாவோட எல்லாமே சேர்ந்து கத்திரிக்காய்லாம் சேர்ந்து வரும்போது ரொம்ப ஒரு சூப்பரான டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ஸ்டேஜ் வந்ததும் நீங்கள் அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ ஒயிட் ரைஸில் இதை ஊற்றி நல்லா சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து இந்த கத்திரிக்காய் வந்து ரொம்பவும் கொலன்னு இருக்கக்கூடாது. இந்த ஸ்டேஜில் சாப்பிடும்போது இது வந்து ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். இதை வந்து சொன்னாலே புரியாது. இதே மாதிரி நீங்களும் வச்சு சாப்பிட்டு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.